சமீபத்தில் ஒரு 38 வயது பெண்மணி, நான் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறேன், எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். இன்னும் சொல்ல போனால் என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நான் சேர்த்தே ஃபாலோ பண்ணுறேன். ஆனாலும் வெயிட் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் குறைய மாட்டேங்குது. 6 மாதத்தில் 2 கிலோ வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ இந்த வெயிட் குறைக்கிறதே நான் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணி இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் ஒரு 2-3 வாரம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா மீண்டும் அந்த வெயிட் எனக்கு பழையபடியே வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட வாழ்வியல் முறையை பார்க்கும்பொழுது டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலையில் 8 மணிக்கெல்லாம் நான் ஆஃபீஸ் போயிடுறேன். நைட்டு 8 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். போகும்பொழுதும் வரும்பொழுதும் காரில் தான் போகிறேன். மேக்ஸிமம் சன்லைட் என் உடம்புலே படாது. வைட்டமின் டி குறைபாடு இருக்குது டாக்டர். ஆனால் அதுக்காக நான் சப்ளிமெண்ட்ஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் சொன்னாங்க. அது கூட இரவு தூக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, நைட்டு 11 மணிக்கு நான் தூங்குவேன். காலையில் 5 மணி 6 மணிக்குள்ளெல்லாம் நான் எழுந்திருக்க வேண்டிய நிலை இருக்குது. ஸோ நைட்டில் என்னோடய தூக்கம் அவ்வளோ ஒரு டீப்பாலாம் இல்லை. காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. எழுந்திருக்கும் போதே ஒரு டயர்ட்னஸோடு தான் நான் எழுந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை. அதே மாதிரி சூரிய வெளிச்சம் உடம்புல படலை அப்படின்னாலும் கூட உங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னா, நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படிங்கும் பொழுதே நம்ம உடம்புல கெர்லின் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அளவு அதிகமாகும். இந்த ஹார்மோன் வேலை என்ன அப்படின்னா, இது ஒரு அப்பிடைட் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பசியை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோனோட அளவு அதிகமாகவும், லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனோட அளவு கம்மியாகவும் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கெர்லின் நமக்கு அதிகப்படியான பசியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த லெப்டின் அப்படிங்கிறது நமக்கு ஒரு திருப்தியான உணர்வை கொடுக்காது. ஸோ இந்த ஹார்மோன் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா, அதனால தான் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒபிசிட்டியோட எப்போவுமே தொடர்புடையதாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, நைட்டில் சரியாக தூங்கலை டாக்டர், காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டயட்டில் இருக்கேன், ஆனாலும் ஏதாவது ஒரு ஸ்வீட்டான பொருட்கள்லாம் சாப்பிடணும் போல் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி தான் நான் நிறைய உணவுப் பொருட்கள் சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இரவு தூக்கம் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு பசியை உண்டாக்கக்கூடிய ஹார்மோனோட அளவு அதிகமாகவும், திருப்தி உருவாக்கக்கூடிய லெப்டின் ஹார்மோன் குறைவாகவும் சுரக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரேவிங்ஸும் நமக்கு உண்டாகும். நைட்டில் சரியாக தூங்கலை அப்படின்னாலே நம்ம உடம்புல கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகும். நம்ம உடம்பு எப்போவுமே இந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரியாக்ஷன்லேயே இருக்கும். ஸோ இதற்கு உடனடி எனர்ஜி தான் நமக்கு தேவை. ஸோ அந்த உடனடி எனர்ஜி அப்படின்னா நல்ல ஒரு சுகர் இருக்கக்கூடிய ஒரு காஃபியோ இல்லை ஒரு சுகர் ட்ரிங்க்ஸோ இல்லை சுகரியான ஏதாவது ஒரு உணவுப் பொருட்களோ சாப்பிட்டோம்னா உடனடியே நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் நமக்கு சரியான இரவு தூக்கம் இல்லாத அடுத்த நாளில் நம்ம நிறைய இனிப்பான உணவுப் பொருட்களையும் உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் நிறைய எடுத்துக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நைட்டில் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசமும் குறைவாக இருக்கும். நீங்கள் குறைவான உணவு தான் சாப்பிடுவீங்க, ஆனால் அந்த உணவு முழுவதுமாகவே உடலுக்கு தேவையான ஒரு எனர்ஜியாக மாறாமல் அது உங்களுக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்றது 2 இட்லி தான் அப்படின்னு சொன்னாலும் நான் டயர்டாகவே ஃபீல் பண்ணுறேன், ஆனாலும் வெயிட் போட்டுகிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு ரீசன் என்னென்னா, நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த 2 இட்லியுமே உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கன்வெர்ட் ஆகாமல் அதை அப்படியே ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம உடம்பு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். ஸோ இதுதான் மெட்டபாலிசம் ஸ்லோவாகக்கூடிய ஒரு முறைகள். இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தமும் அதிகமாகும். இன்னும் சொல்ல போனால் நமக்கு இரவு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல மசில் ரெக்கவரி கரெக்டாக இருக்காது. ஸோ உடல் வேலை நம்ம பகல் நேரத்தில் செஞ்சுருப்போம். இந்த மசில்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரெக்கவரி ஆனால் தான் அடுத்த நாளில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு மசிலில் போய் குளுக்கோஸாக எரிக்கப்பட்டு உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கும். ஸோ மசில் ஆல்ரெடி டயர்டாக இருக்குது அப்படின்னா அங்கே எனர்ஜி ப்ராப்பராக கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ் ப்ராப்பராக யூஸ் ஆகாமல் உங்கள் ரத்தத்தில் நிறைய நேரம் குளுக்கோஸ் இருக்குது அப்படின்னா இன்சுலின் சுரந்து அதை ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் தான் சரியான இரவு தூக்கம் இல்லாத நபர்களுக்கு உடல் எடை அதிகரிச்சுட்டே இருக்குது. இதுவே எனக்கு பகலில் உடம்புல வெளிச்சமே படலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நைட்டில் தூக்கமும் வராது. ஏன்னா நம்ம சூரிய வெளிச்சத்தை நம்ம எல்லாருமே நினச்சி விட்டுருக்கோம். வைட்டமின் டி தானே நமக்கு சூரிய வெளிச்சத்துலேருந்து தேவை அப்படின்னாலும் இன்னும் சில விஷயங்களும் நமக்கு சூரிய வெளிச்சத்துலேருந்து நம்ம உடம்புல நிறைய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. இந்த சூரிய வெளிச்சத்துலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் ரேஸ் இது நம்மளுடைய செல்களில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை
ஆக்டிவேட் பண்ணுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். ஸோ இந்த ஒரு மைட்டோகாண்ட்ரியாவை ஆக்டிவேட் பண்ணுறதுனால தான் நமக்கு மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மைட்டோகாண்ட்ரியா எப்பெல்லாம் வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் ஆகுதோ அப்போவே நம்ம பாடியில் கூலிங் சிஸ்டமும் வந்து உண்டாகும். ஸோ அந்த கூலிங் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் நம்ம உடம்புல பித்தத்தை குறைச்சி நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அதனால் இந்த சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறது வைட்டமின் டிக்கான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அதுலேருந்து நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் வந்து நம்ம செல்களை தூண்டி அதனுடைய செயல்பாடுகளை முறையாக செய்கிறதுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. அறிவியல் இன்னும் அந்த விஷயங்களை கண்டுபிடிக்கல. ஆனாலும் நிறைய விஷயங்கள் நமக்கு சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் நிறைய மாற்றங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் சூரிய வெளிச்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அல்ட்ராவயலட் பி ரேஸ் வந்து வைட்டமின் டியை கொடுக்கும். இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து நம்ம மைட்டோகாண்ட்ரியாவை வந்து ஆக்டிவேட் பண்ணும். இதன் மூலமாக நமக்கு உடம்புல அந்த மெட்டபாலிசம்ங்கிறது பூஸ்டப் ஆகிறதுனால உடல் எடை குறையிறதுக்கும் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கமும் டே டைமில் மினிமம் ஒரு ½ அன் ஹவராவது உங்களுடைய ஸ்கின் வந்து சன்லைட்டை வந்து எக்ஸ்போஷரில் இருக்கணும். ஸோ நல்ல இரவு தூக்கத்துக்கு நீங்கள் நைட்டில் வந்து காலைல வந்து ஒரு ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு கீயோ இல்லைனா கோகோனட் ஆயிலோ வச்சு நம்மளுடைய பாதங்களில் ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அது நல்ல ஒரு செடேட்டிவ் எஃபெக்ட் கொடுக்கும். உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் குறையும். இதன் மூலமாக நல்ல இரவு தூக்கம் வந்து உண்டாகும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்லீப் ஹைஜீனை வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. டெய்லி நம்ம இந்த ஒரு டைமில் தூங்கலாம். ஒரு 10 மணிக்கு தூங்க போகிறோன்னா ரெகுலராக அந்த மாதிரி 10 மணிக்கு தூங்க போகிறது நல்லது. ஸோ அதே மாதிரி இரவு 10லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தூக்கம் தான் நம்மளுடைய கல்லீரலை புதுப்பிக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ இந்த காலகட்டத்தில் தான் மெலட்டோனின் செக்ரேஷனும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அதனால் ரெகுலராக நம்ம ஒரு 9 o'clockலேருந்து 10 o'clockக்குள்ளே பெட்டுக்கு போயிடுறது நல்லது. அதே மாதிரி நம்ம தூங்கக்கூடிய அறை வந்து நல்ல இருட்டாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது வந்து மெலட்டோனின் செக்ரேஷனுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் இருக்குது டாக்டர், இல்லை வந்து நாள் முழுக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக நான் வேலை செய்கிறேன், அதனால் என்னால் நைட்டில் போய் வந்து மைண்டை செட்டில் ஆக்கி தூங்க முடியல, அந்த சமயத்தில் தான் நான் ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறேன், அதனால் நான் கண்டினியூஸாக ஃபோன் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மைண்ட் வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக அமைதியாக வரல அப்படின்னா நீங்கள் மானசா கேப்சூல்ஸ் வந்து பயன்படுத்தலாம். இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து மனதுக்கு ஒரு அமைதியை கொடுத்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும். யாருக்கெல்லாம் நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் நைட்டில் வந்து ஒரு 8 மணி போல் மானசா கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சங்குப்பூ, அதே மாதிரி சடாமாஞ்சல், இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து நல்ல இரவு தூக்கத்தை வந்து கொடுக்கும். ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. சரியான இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா கூட உடல் எடை வந்து அதிகரிக்கலாம். அதே மாதிரி நம்ம ரெகுலராக சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைனாலும் உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கலாம். ஸோ இன்றைக்கி உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமாக நம்ம பண்ணக்கூடிய சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த தவறுகளை நம்ம வந்து பண்ணுறோம். நான் வைட்டமின் டிக்கு நான் சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறேன் டாக்டர், எனக்கு சன்லைட்லாம் அவசியம் இல்லை, இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டே நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஸோ நம்மளுடைய உடல் எடை குறைக்கணும், ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் சூரிய வெளிச்சத்தில் இருங்க. ரெகுலராக நீங்கள் வந்து நல்ல இரவு தூக்கம் வர மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நல்ல இரவு தூக்கத்துக்கு மானசா கேப்சூல்ஸும் பயன்படுத்தலாம். ஸோ இன்றைக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிக முக்கியமான 2 விஷயங்களை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் வாரம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை திருவள்ளூரிலும், 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை அம்பத்தூரிலும், 27ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 28ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை சேலத்திலும், 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மதியம் 1 மணி வரை திருப்பூரிலும், 30ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோயம்புத்தூரிலும், 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி,
டாக்டர் ரிஸ்வானா, திருவண்ணாமலை. டாக்டர் சரஸ்வதி, சேலம். டாக்டர் மேரி கல்சா, திருச்சி. டாக்டர் அபினாஷா, தஞ்சாவூர். டாக்டர் அபினா முபிஷா, மதுரை. டாக்டர் ஜெபஷின், நாகர்கோவில். டாக்டர் மாலதி, கோயம்புத்தூர். டாக்டர் கிருத்திகா, ஹோசூர். டாக்டர் குணா அப்சரா, பெங்களூர். டாக்டர் நவநீத், ஹைதராபாத். டாக்டர் சித்தநாத், மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.